இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் 8:34. முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, மற்றொரு கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே, அல்ஹம்துலில்லாஹ். கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிகை நிகழ்ச்சியே கல்வி சாகரம். கற்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது. அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது. அத்தோடு கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, நாம் எந்த எண்ணத்தை மனதில் நினைக்கிறோமோ, விதைக்கிறோமோ, அந்த எண்ணத்தின்படியே நமது செயல்கள் இருக்கும். வெற்றிகளும் தோல்விகளும் கிடைக்கும். என்னால் முடியும் என்று நாம் நினைத்தால் அதற்கான வழிகள் நிச்சயம் திறக்கின்றன. இல்லை, இது கடினம், என்னால் முடியாது என்று நினைக்கும் போது நிச்சயம் தோல்வியைத்தான் நாம் சந்திக்க வேண்டி ஏற்படும். நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் நம் வெற்றிக்கு முதல் படி என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் இலகுவில் புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை கதை சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். ஒரு கிராமத்தில் வயதான ஞானி ஒருவர் இருந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய 2 சீடர்கள் இருந்தனர். முதல் சீடனின் குணம் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டதாகவே இருக்கும். 2வது சீடனின் குணமோ எதிலும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டதாகவே இருக்கும். ஒரு நாள் அந்த ஞானி தன் சீடர்களை அழைத்துக் கொண்டு ஒரு மாந்தோப்பிற்கு சென்றார். அங்கே நன்கு காய்த்து பழுத்த பழங்கள் நிறைந்த ஒரு மாமரம் இருந்தது. முதல் சீடனை பார்த்தார் ஞானி. மகனே, இந்த மாமரத்தை பற்றி உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த நேர்மறை எண்ணம் கொண்ட சீடன், குருவே, இந்த மரம் எவ்வளவு உயர்ந்த குணம் கொண்டது பாருங்கள். மாங்காய்களை பறிப்பதற்காக மக்கள் கற்களாலும் தடி குச்சிகளாலும் இதை தாக்கினாலும் பதிலுக்கு இது அவர்களுக்கு சுவையான இனிமையான கனிகளைத்தான் தருகிறது. இதன் குணம் மிகவும் போற்றத்தக்கது என்று பணிவுடன் கூறினார். பிறகு அந்த ஞானி 2வது சீடனை பார்த்து, மகனே, இந்த மாமரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் சற்று கோபத்துடன், குருவே, இந்த மரத்தை பற்றி நான் நினைக்க ஒன்றுமில்லை. இது பயனற்ற மரம். மக்கள் இதை தாக்கினால்தான் கனிகள் விழுகின்றன. இல்லையெனில் அதுவாக எதையும் நமக்கு தராது. ஆகவே இதன் பயனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் வன்முறையை கையாள வேண்டும் என்பதைத்தான் இந்த மாமரத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று கூறி முடித்தான் அந்த 2வது சீடன். இதை கேட்ட ஞானி புன்னகைத்தார். சீடர்கள் இருவரையும் பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் இருவரும் பார்த்தது ஒரே மரத்தை தான். ஆனால் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் அதை பற்றி வெவ்வேறு முடிவுகளுக்கு வந்தீர்கள். நல்ல எண்ணத்துடன் பார்த்தால் மரத்தின் தியாகத்தையும் அதன் கனிவையும் கண்டுகொள்ள முடிகிறது. எதிர்மறை எண்ணத்துடன் பார்த்தால் அதில் உள்ள வன்முறை மற்றும் குறைபாடுகள் மாத்திரமே புரிகிறது. ஆக நமது பார்வைகள், எண்ணங்கள் தான் நம்மை வடிவமைக்கும் ஆதாரங்கள். அவைதான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் தாரக மந்திரங்கள் என்று கூறி முடித்தார் அந்த ஞானி. அன்பின் மாணவர்களே, இந்த சிந்தனை கதை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்தி நிற்கிறது. நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும், ஒவ்வொரு சூழ்நிலையினையும் இந்த 2 சீடர்களைப் போல் உங்கள் எண்ணங்களின் கண்ணாடியை கொண்டே பார்க்கிறீர்கள். நாம் நல்ல சிந்தனைகளை, எண்ணங்களை கொண்டிருந்தால் நமது பார்வைகள் சிறப்பானதாகவே இருக்கும். நமது செயல்களும் நன்றாகவே அமையும். அந்த நல்ல செயல்கள் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். ஆக எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். நல்ல எண்ணங்களை மாத்திரம் கொள்ளுங்கள். அவைதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற செய்தியுடன் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். பாடசாலை என்ற சமூக நிறுவனத்தின் முன்னேற்றத்திலும் அதன் வளர்ச்சியிலும் பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. பௌதிக வளங்கள் சரிசமமாக பங்கீடு செய்யப்படுவதும் அவை முறையாக பயன்படுத்தப்படுவதையும் போலவே சிறப்பான அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையிலான மனிதவள தொடர்புகளும் பாடசாலையின் வளர்ச்சியில், முன்னேற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அந்த வகையில் அதிபர் ஆசிரியர்களின் உறவும் பாடசாலையின் வெற்றியும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் புலனறுவை தம்பாளை அல் ஹிலால் மத்திய கல்லூரியின் ஆசிரியரும் உளவல ஆலோசகருமான இல்யாஸ் இப்ராஹிம் அவர்கள்.
இன்று பாடசாலையை எடுத்துக்கொண்டால் அதிபர் ஆசிரியர் 2 உறவுகளிலும் பாடசாலையின் வெற்றி தங்கியிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது முதலிலே அதிபர் பக்கத்தை எடுத்துக்கொண்டால் இன்று அதிபர் என்பவர் ஒரு பாடசாலையின் கலாசாலையின் முதல்வர். பாடசாலை சார்ந்த அனைத்து சமூகத்திற்கும் அவர் ஒரு தலைவராக காணப்படுகின்றார். எனவே உளவியல் சார்ந்து நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உடல் இருப்பது போல ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு உள்ளம் இருக்கிறது. எனவே அதிபராக இருப்பதனால் அனைத்தையும் அவரிடமே பூரணமாக எதிர்பார்த்து விடவும் முடியாது. அவரும் தன்னுடைய பணியில் இருந்து கொண்டு ஏனைய பல கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து கொண்டு பல அழுத்தங்களை மனதில் சுமந்து கொண்டு இந்த பாடசாலையை தனக்குள் இருக்கின்ற ஆசிரிய வளத்தோடு மாணவர்களை வழிநடாத்தி செல்ல வேண்டிய பாரிய ஒரு அளப்பெரிய ஒரு நிர்பந்தத்திலே பணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே அவரோடு இணைந்து செயற்படுகின்ற ஆசிரியர்கள் இந்த அதிபரை தனது தலைவர் முதல்வர் இவர் நமக்கு பொருத்தமானவர், அவர் விழுகின்ற தவறுகள் பிழைகள் குறைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டு அல்லது அது வெளிப்படையான பிழைகளாக தவறுகளாக இருக்கின்ற பொழுது அணுகுகின்ற முறைகளே சிறப்பாக அவரை அணுகி திட்டங்களை வகுத்து கலந்து ஆலோசித்து சாத்திய பாடுகளுக்கு ஏற்ப பாடசாலை கல்வி மற்றும் ஏனைய இதர செயற்பாடுகளை வடிவமைக்க முடியும். அது அல்லாமல் ஏதாவது ஒரு விடயத்தை கண்டுவிட்டால் சில ஆசிரியர்கள் காலப்போக்கிலே இருக்கவும் கூடும். அப்படி தங்களுக்குள் சில திறமைகள் இருக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஆளுமைகள் திறமைகள் கொண்டவர்கள். எனவே ஏதாவது சிறிய பிழைகளை விமர்சனங்களை கண்டுவிட்டால் அந்த பிழையான விமர்சனங்களை கட்டவிழ்த்து விடுவது, அதிபருக்கு எதிராக பாடசாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் குழுக்களை கும்பல்களை தயாரித்து விடுவது, பாடசாலைக்குள் நாமும் அவர்களை மதிக்காமல் புறக்கணித்து செயற்படுவதோடு மாணவர்கள் மத்தியில் எமது அதிபர் தொடர்பாக எங்களுடைய ஆசிரியருடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்பதெல்லாம் நிம்மதியற்ற பாடசாலை நடைமுறையை ஒரு போக்கை வளர்த்து விடுகின்றது. எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் அதிபரை பூரணமாக புரிந்து தலைமைத்துவ கட்டுப்பாட்டோடு செயற்பட வேண்டும். எங்களுடைய உடன்பாடான செயற்பாடுகளுக்கு அவரை நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இணக்கப்பாடுகள் மூலமாக அவருடைய ஆலோசனைகளை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீணான விமர்சனங்களுக்கு செல்லக்கூடாது என்பதோடு அடுத்தபடியாக ஆசிரியர் பக்கம் என்கின்ற பொழுது ஆசிரியர்கள் அதிபருக்கு கீழால் செயற்படுகின்றவர்கள் ஆசிரியர்களை பொறுத்தளவில். எனவே இந்த ஆசிரியர் உறவை எவ்வாறு செம்மைப்படுத்துவதோடாக அதிபர் அந்த பாடசாலையை வெற்றிகரமாக கொண்டு செல்லலாம் என்று பார்த்தால், முதலாவதாக அதிபர் அவர்களை பொறுத்தளவிலே தனது பாடசாலையில் வேலை செய்கின்ற பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பற்றியும் பூரண ஒரு புரிதலை அவர் பெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய தகவல்களை, குடும்ப பின்னணிகளை, அவரின் கல்வி தகமையை, அவரின் குடும்ப பின்னணி, அவரால் பாடசாலைக்கு சம்பந்தப்பட்ட அல்லது பாடசாலை சம்பந்தப்பட்டு பணியாற்ற முடியுமான ஏனைய துறைகள் தொடர்பான அறிவு என்பவற்றை அதிபர் ஆசிரியரிடமிருந்து இனங்கண்டு செயற்பட வேண்டும். ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான விடயங்களில் ஏற்படும் பக்கச்சார்புகள், பொருத்தமற்ற வேலை பயிர்வுகள் என்பவற்றால் இன்று பாடசாலைகள் ஆசிரியர் அதிபர்களுக்கு மத்தியிலே பல முரண்பாடுகள் வெடிப்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு நல்லதொரு ஏற்பாடுதான் அதிபர் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நேரம் சிறிதளவேனும் சரி அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஒதுக்கி அவர்களை நேர்காணல் செய்ய வேண்டும். உங்களால் என்ன முடியும், எந்த பாடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள், எவ்வாறான இணைப்பாடுயான செயற்பாடுகள் உங்களால் ஈடுபட முடியும் என்கின்ற போன்ற ஒரு நேர்காணலும் அதற்கான ஒரு தகவல் கோப்பு ஒன்றையும் அவர் பேணி பாதுகாப்பார் என்றால், பேணி வருவார் என்றால் நிச்சயமாக எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே ஒரு பூரணமான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதன் அடிப்படையிலே தான் அவர் அந்த ஆசிரியருக்குரிய பணி பங்கீடை வழங்கப் போகின்றார். அதை விட்டு பகிரங்கமாக அதட்டி சத்தம் போட்டு உறக்க பேசுவது, பலருக்கு மத்தியிலும் அதிகார தொனியை பயன்படுத்துவது, ஆசிரியர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே மாணவர்களின் வகுப்பறைகளுக்குள் நுழைந்து குறித்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் மத்தியிலே பிழையான ஏதாவது விமர்சனங்களை அவர்கள் மத்தியிலே ஆசிரியர்கள் மாணவர்களின் அக்கறை காட்டுவது போல ஆசிரியர்கள் விமர்சிப்பது, அதனை பின்னால் ஆசிரியர்கள் கேள்வியுறுவது, இதன் போலான முரண்பாடுகளும் இன்று பாடசாலையிலே பல அபிவிருத்தி வேலைகளையும் பாடசாலை நாளாந்த செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஆள்கால் மாறி விமர்சனங்கள் பிழையான விடயங்களில் இருந்து புரிந்துணர்வோடு செயற்படுவது போல இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு புரிந்துணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், இடமாற்றங்கள் ஏற்படுவது ஒரு இயற்கை. ஆகவே இருக்கின்ற காலத்தில் சிறப்பான பணியை சிறப்பான புரிந்துணர்வோடு ஆசிரியர் அதிபர் என்ற உறவை கட்டியெழுப்பி வாழ்கின்ற பொழுது முரண்பாடுகளற்ற ஒரு சிறப்பான பாடசாலையை நாங்கள் அதிபர் ஆசிரியர் உறவுகளின் ஊடாக கண்டுகொள்ளலாம் என்பது உறுதியான ஒரு விடயம். கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம்.
பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களையும் சாதனங்களையும் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு பாடங்களுக்கென்று தனித்தனியான மற்றும் விசேட கற்பித்தல் நுட்பங்களும் இருக்கவே செய்கின்றன. அந்த வகையில் இன்றைய கல்விச்சாகரம் நிகழ்ச்சியின் ஆசிரியர் பக்கம் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தை கற்பிக்கின்ற பொழுது பயன்படுத்த வேண்டிய நுட்பங்களை பேசுகிறது. எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மல்வானை அல் முபாரக் ஆரம்ப பிரிவு பாடசாலையின் ஆசிரியர் அஹமத் பிஸ்தாமே அவர்கள். மொழி மனித சிந்தனையை விருத்தி செய்கின்ற அடிப்படை விடயமாகும். ஒரு கட்டடத்திற்கு அத்திவாரம் எப்படி முக்கியமாக அமைகின்றதோ, ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய வளர்ச்சி, மேம்பாடு, விருத்தி, ஆக்கத்திறன் அனைத்துக்கும் மொழி அடிப்படையாக அமைகின்றது. ஒரு சிறுவன் பாடசாலை வருகின்ற பொழுது, தரம் 1 நுழைகின்ற பொழுது அவனுடைய வயது 6 இருக்கும். ஆரம்ப பிரிவிலே அவன் 5 வருடங்கள் கற்க வேண்டும். அவன் 10 வயது வரை மொழியை கற்கின்றார். எனவே இந்த மொழி விருத்தி என்பது, மொழி மேம்பாடு என்பது மிகச் சிறப்பாக அமைகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் தொடர்ந்தும் அவனுக்கு அவனுடைய இணைய விருத்தியை, மேம்பாடுகளை எட்ட முடியும். அந்த வகையில் மொழியை கற்பிக்கின்ற பொழுது குறிப்பாக வகுப்பாசிரியர் யூசுவல் முறைகளை கைவிட்டு விட்டு விஷுவல் முறைக்கு மாற வேண்டும். யூஸ் விஷுவல் எய்ட்ஸ். பிள்ளைகளுக்கு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து போன்ற முதல் எழுத்துக்களை கற்பிக்கின்ற பொழுது வெறுமனே உபதேசமாக கரும்பலகையை மாத்திரம் டோக்கன் அடிப்படையில் உபயோகிக்காமல் விஷுவல் எய்ட்ஸ் மூலம், காட்சிப்படுத்தல்கள் மூலமாக கற்பிக்கின்ற பொழுது பிள்ளையினுடைய மனதிலே அது ஆழமாக பதிந்து விடும். அடுத்தது ஃபோனிக்ஸ் பேஸ்ட் லேர்னிங். பிள்ளைகளுக்கு சரியாக உச்சரிக்க வேண்டும். பொதுவாக எங்களுடைய தமிழை நாட்டு வழக்கு அல்லது ஊர் வழக்கு என்ற அடிப்படையில் பேசுகின்றோம். ஆனால் எழுதுகின்ற பொழுது அந்த பிரச்சினை பிள்ளைகளுக்கு வருகின்றது. பேச்சு மொழியை எழுத்து மொழிக்கு ஒரு பொழுதும் நியம மொழிக்கு பயன்படுத்த முடியாது. எனவே வகுப்பறையில் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது எழுத்து மொழியையே அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது பிள்ளை எழுத்து பிழையின்றி உச்சரிக்கவும் எழுதவும் பழகும். இந்த பிரச்சனை பொதுவாக கணித பாடத்திற்கு வருகிறது. கணித பாடத்திலே இலக்கங்களை எண்களில் அல்லது சொற்களில் எழுதுகின்ற பொழுது இந்த பிரச்சனை வருகின்றது. நாங்கள் உச்சரித்து பழகி இருக்கின்ற முறைக்கும் எழுத்து முறைக்கும் வேறுபாடு இருப்பதால் பிள்ளை அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றது. தமிழ் மொழியிலும் அப்படித்தான். நாங்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கு ஒன்று, எழுதுகின்ற நியம மொழி வழக்கு வேறொன்று என்பதனால் உச்சரிப்பிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ஸ்டோரி டெல்லிங்ஸ் அண்ட் ரைம்ஸ். பிள்ளைகளுக்கு கதை என்பது மிக விருப்பமான ஒன்று. கதைகள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வளர்ந்தவர்களுக்கும் கதை முக்கியமான ஒன்று. எனவே கதைகள், பாடல்கள் வழியாக குறிப்பிட்ட இலக்கணம் சார்ந்த பகுதிகளை, ரசனை சார்ந்த பகுதிகளை பிள்ளைகளுக்கு மொழி வழியாக சொல்கின்ற பொழுது மொழி விருத்தி ஏற்படுகின்றது. அதே போல தமிழ் பாடத்துக்கும் நாங்கள் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், செயற்பாட்டை அடிப்படையாக கொண்ட கற்றலுக்கூடாக தமிழ் பாடத்துக்கும் கூட நாங்கள் சொல் விளையாட்டுகளை, உதிரிகளை கொடுக்கலாம். பிள்ளைகள் அதன் மூலமாக மிகச் சரியாக, சிறப்பாக, ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வார்கள். அதே போல குரூப் ஆக்டிவிட்டிஸ், குழு சார்ந்த செயற்பாடுகளை சோடியாக கொடுக்கலாம். பியர் லேர்னிங் என்று சொல்வார்கள். 2 பேராக நாங்கள் அமைத்து உருவாக்கி அந்த இருவர் வழியாக, அது டயலாக்காக இருக்கலாம், கன்வர்சேஷனாக இருக்கலாம், எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், கொஸ்டின் ஆன்சர் வினா விடையாக இருக்கலாம். எனவே அங்கு உரையாடல் திறனும் வளர்கிறது, இணைய திறன்களும் வளர்க்கின்றன. குறிப்பாக மொழியை கற்பிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம், எந்த ஒரு மொழிக்கும் 4 பிரதான கூறுகள் காணப்படுகின்றன. லிசனிங் செவிமடுத்தல், ஸ்போக்கன் பேசுதல், அதே போல ரைட்டிங் எழுதுதல் எழுத்து, அதே போல ரீடிங். இந்த 4ஐயும் மையப்படுத்த வேண்டும். எனவே வாசிப்பு பயிற்சியை அதிகமாக வழங்குவது போல கம்ப்ரிஹென்ஷன் என்று சொல்லக்கூடிய கிரகித்து எழுதக்கூடிய அளவுக்கு டிக்டேஷன், சொல்வதெழுதல்களை வைத்து பிள்ளைகளுடைய எழுத்து பிழைகளை தவிர்த்து கொள்ளலாம். இது போல மிக முக்கியமான நுட்பங்களை பிள்ளைகளுக்கு அன்றாடம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது மொழி சார்ந்த வகையில் பிள்ளையினுடைய கிரகிப்பு மேம்படும், உச்சரிப்பு விருத்தியாகும், சொற்களை மிக சரியாக பொருளுணர்ந்து உச்சரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே சொல்வதெழுதல் போலவே கிரகிக்கக்கூடிய இன்னும் பல புதிய விடயங்களையும் கேமிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு சார்ந்த வகையில் எங்களுடைய பாடங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்கின்ற பொழுது பிள்ளை அந்த மொழியை அழகாக கற்றுக்கொள்ளும். மொழியிலே அவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டால் அடுத்த பாடங்களில் அவன் அதிகூடிய புள்ளிகளை பெறுவான். இணைய பாடங்களிலும் மிகுந்த ஈடுபாட்டை காட்டுவான். எனவே இந்த மொழியை கொடுப்பதில் தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வளர்ச்சியும் விருத்தியும் உண்டு என்பதனை ஆரம்ப வகுப்பு ஆசிரியர்கள் அதிவிசேடமாக கருத்தில் கொண்டு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம்.
ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் நிச்சயம் திறமைகள் இருக்கும். அவற்றை அறிந்து பயிற்சிகளை வழங்கி உரிய வழிகாட்டுதல்களை வழங்கும் போது மாணவர்கள் தம் திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள், வலுப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுக்கென்ற தனித்த அடையாளத்தையும் சமூகத்திலே உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த வகையில் மாணவர்களின் திறமைகளை அடையாளப்படுத்துகின்ற தேடலின் பக்கம் இன்று தர்கா நகர் ஜாகிரா ஆரம்ப பாடசாலை தரம் 5 மாணவி சஜா சஹலின் பாடும் திறமையை அடையாளப்படுத்துகிறது. வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும், நண்பன் என்னை அணைத்தாலும் நபியை மறவேனோ. பறவை இனமாய் நானானால் ரோஜா பூக்கள் எடுத்துச் சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம், யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது, உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தாப் தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தால் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம், யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாய், நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனியாகிடுவேன், நபியின் அருள் பெறுவேன். மதினம் நாடி நான் வருவேன், மதியிலிருந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவீர் முழுமதியே, மனம் கமல் மாமருந்தே. இறை மாந்தரே மதிரூமரே, நாளை மறுமையில் விதி தீர்ப்பிரே தீர்ப்பிரே. இறை மாந்தரே மதிரூமரே, நாளை மறுமையில் விதி தீர்ப்பிரே. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். கல்விச்சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, பாடசாலை என்பது நம்முடைய 2வது இல்லம் என்பார்கள். வீட்டில் நாம் எமது பெற்றோருடனும் அன்புடனும் மரியாதையுடனும் நடப்பது போல் பாடசாலையில் நம்முடைய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடனும் கௌரவமாக மரியாதையாக நடக்கிறோம். பாடசாலையை அழகாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பாடசாலையில் நடைபெறும் பொது வேலைகளான சுத்தம் செய்தல், தோட்டப்பணிகள், வகுப்பு அலங்காரம் போன்று கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் விழாக்கள் அனைத்தும் பாடப்புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட நடைமுறை பாடங்களாக, பயிற்சிகளாக இருக்கின்றன. அவை வாழ்வின் யதார்த்தங்களை போதிக்கின்றன. அத்துடன் பாடசாலையின் செயற்பாடுகளில் நாம் எமது பங்களிப்பினை வழங்கும் போது நம்மில் பொறுப்புணர்வு அதிகரிக்கும், தலைமைத்துவ பண்புகள் வளரும், எமது பாடசாலை மற்றும் தாய்நாட்டினை நேசிக்கும் மனப்பாங்கு உருவாகும்.
குழுவாக செயற்படும் திறன்கள் எம்மில் கட்டி எழுப்பப்படும். நான் என்பதனை குறைத்து நாம் என்ற பண்பினை சிந்தனையை அது வளர்க்கும். பாடசாலைக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய விடயங்கள் கூட நம்மை நல்ல பிரஜையாக அடையாளப்படுத்துகிறது என்பதே யதார்த்தம். அதுவே உண்மை. மாணவர்களே, எம் லட்சிய பயணம் பாடசாலையின் வகுப்பறையில் தான் ஆரம்பிக்கிறது. பாடசாலை என்பது வெறும் கல்வி நிலையம் மாத்திரமல்ல, அது நம் மனப்பாங்குகளை, அறிவினை, திறன்களை பயிற்றுவிக்கும் சிறந்ததொரு பயிற்சி மையம். ஆகவேதான் தனிமனிதனையும் சமூகத்தையும் தேசத்தின் எதிர்காலத்தையும் செதுக்குகின்ற, தீர்மானிக்கின்ற இடமாக இருக்கும் பாடசாலைகளின் முன்னேற்றத்திற்கு நமது பங்களிப்புகள் மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து செயற்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறுமனே ஆசிரியர்களையும் பாடசாலைகளையும் குறை சொல்லிக் கொண்டு திரிவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. களத்தில் இறங்கி கால் வைத்தவனுக்கே அந்த நிலத்தின் மகிமை புரியும் என்பார்கள். வெறுமனே மூன்றாவது நபராக தூரத்தை இருந்து கொண்டு எந்த பங்களிப்புகளையும் செய்யாது பாடசாலைகளையும் ஆசிரியர்களையும் அவர்களது அர்ப்பணிப்புகளையும் தயவு செய்து விமர்சிக்காதீர்கள், கொச்சைப்படுத்தாதீர்கள், தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்காதீர்கள். பிழையான தகவல்களையும் புரிதல்களையும் சமூக ஊடகங்களின் ஊடாக சமூகமயப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் நாகரிகமான முறையில் சம்பந்தப்பட்டவர்களை அணுகி அதற்கான தெளிவினை பெற்றுக் கொள்ளுங்கள். நமது சமூகம்தான் ஆசிரியர்களை மதிப்பதே இல்லை என்ற தப்பெண்ணத்தை உடைத்தெறியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையினை செதுக்கும் சிற்பிகளாக இருக்கும் ஆசிரியர்களுடன் சிறந்த தொடர்பாடலை பேணுங்கள். அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுங்கள். அவர்களது திறமைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நறுமணம் வீசும் நந்தவனத்தில் ஒரு புல் முளைத்தது என்பதற்காக முழு நந்தவனத்தினையும் யாரும் சிதைக்கப் போவதில்லை. அது புத்திசாலித்தனமும் அல்ல. ஆகவே பாடசாலை என்ற சமூக நிறுவனத்தினது வளர்ச்சியின் பங்குதாரர்களாக நாம் அனைவரும் இருப்போம் என்ற செய்தியுடன் இன்றைய கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன்.